ஸோ ஃபைனலி பாகுபலி 2 த கன்க்ளூஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. காலைல கொஞ்சம் தமிழ் ரசிகர்கள் எல்லாம் டென்ஷன் ஆக்கிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகுபலி த பிகினிங் அதோடைய ஒரு சரியான கன்க்ளூஷனாக இந்த படம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அண்ட் கட்டப்பையன் பாகுபலியை கொண்டார். இந்த 2 விஷயங்கள் தான் ரசிகர்களை இந்த படத்தை நோக்கி படையெடுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்றத எத்தனையோ ரிவ்யூஸ் வந்துருச்சு, எத்தனையோ கமெண்ட்ஸ். இப்போல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் படத்தை பார்த்த உடனே வந்து 1000 கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லாததே இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் இந்த படத்துடைய கேஸ்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், ஸ்டோரி, டயலாக், ஆர்ட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் டீம், கொரியோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், அனிமேஷன் டிரெக்டர், அனிமேஷன் ஸ்டூடியோ, இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண ஸ்டூடியோ, சவுண்ட் டிசைனிங் டீம், ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன், அத்தனை விஷயங்களுமே கண்டிப்பாக நம்ம பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் இந்திய சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்து பாகுபலிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பாகுபலிக்கு அப்புறம் அப்படின்னு நிச்சயமாக வந்து பிரிக்கப்படும். ஏன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எப்படி நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த படங்களுடைய சிஜிஐ ஒர்க்ஸ்லாம் வந்து பெரிய ஒரு ஃபேமஸாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சிஜிஐ ஒர்க்ஸ், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இயக்குனர் ராஜமௌலி அவர்கள். கண்டிப்பாக அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எப்போதுமே சிஜிஐ ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹாலிவுட் படத்தை பார்க்கும்போது அதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ராஜமௌலி அவர்கள் அந்த விஷயத்துல ஒரு சின்ன குறை கூட வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த மகிழ்மதி போர்ஷன், அது வந்து அந்த கண்ட்ரியை பத்தி அவங்க சொல்லும் போது அது ஒரு அவங்கள ஒரு கற்பனை விஷயம்தான் அது. பட் அது உண்மை அப்படின்ற அளவுக்கு அதுக்குள்ள நம்மளை கொண்டு போயிருக்காங்க இயக்குனர் ராஜமௌலி அவர்கள். அண்ட் இன்னொன்று, இந்த படத்துடைய ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங், ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்துடைய கேஸ்ட். ஒவ்வொரு கேஸ்ட்டுமே, பிரபாஸா இருக்கட்டும், ராணா டகுபதியா இருக்கட்டும், அனுஷ்கா, சத்யராஜ் அவர்கள், நாசர், ரம்யா கிருஷ்ணன், இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்துல வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா பிரபாஸ், இந்த படத்துக்கு அப்புறம் பிரபாஸ் வந்து நாட் ஓன்லி ஒரு தென்னிந்திய ஆக்டராக மட்டுமே பார்க்கப்பட மாட்டாங்க, ஹோல் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஹீரோவாகவே கூட இவங்க மாறலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பிரபாஸுடைய மூவிஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு இந்தியா அளவில் பெரிய ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பிரபாஸ் நிச்சயமாக வந்து ஒரு இந்திய சினிமாவுடைய ஹீரோவாக தான் பார்க்கப்படுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. ராணா டகுபதி அவங்க வெளிப்படுத்துகிற அந்த கோவம், அது வந்து பார்த்திங்கனாக்க ஒருத்தர் உண்மையாகவே நமக்கு எவ்வளோ கோவம் வரும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க ராணா டகுபதி. அண்ட் அனுஷ்கா, ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இந்த படத்தில் பார்க்குறோம். அது மட்டுமே இல்லை, இவங்களுடைய ஆக்டிங் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் சத்யராஜ் ஸ்டார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமே சொல்லலாம். ஸோ ஃபைனலி ராஜமௌலி அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் அது மட்டும்தான் வந்து நம்மளை வந்து படத்தில் ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், வார் சீக்வென்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு பார்த்த அந்த வார் சீக்வென்ஸை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் வார் சீக்வென்ஸ் அப்படின்றது அது உண்மையாகவே இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு கூட சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய பாகுபலி 2 த கன்க்ளூஷன் படம் ஒரு சரியான கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படத்தை பார்க்கும்போது தான் ஒரு இந்திய சினிமா ரசிகன் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மூவியை கொடுத்துருக்காங்க. ராஜமௌலி அவர்களுடைய இந்த படைப்பு அப்படின்றது நிச்சயமாக ஒரு ஹிஸ்டாரிக் படைப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.